கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சில தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போய் சொல்கிற காரியம், பிரதர், நான் ஒரு அடி எடுத்து வச்சா 9 அடி சறுக்குது. நான் எதை செஞ்சாலும் அதுல ஏதாகிலும் ஒரு தடை வந்து கொண்டே இருக்கு பிரதர். என்னன்னே எனக்கு புரியல. என் வாழ்க்கையில நான் எதை முயற்சி செய்தாலும் அந்த காரியத்திலே சில தோல்விகளை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சிலர் புலம்புகிறது உண்டு. இன்றைக்கு ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, இப்போதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. உங்கள் செய்கைகள் எல்லாம் வாய்க்க வேண்டுமானால் உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில எல்லாமே சக்சஸா மாறணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 24 வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். இந்த உபாகமம் 29ஆம் அதிகாரத்திலே அவர் செய்த அற்புதங்களை அங்கே சில விஷயங்களை பட்டியலிடுகிறார். எகிப்திலே அவர் செய்த அற்புதங்களை முதல் 2 வசனங்களிலே காண்பிக்கிறார். 3வது வசனத்திலே சொல்கிறார், கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. 29ஆம் அதிகாரம் உபாகமம் 5வது வசனத்திலே, கர்த்தராகி நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழமையாய் போகவும் இல்லை. உங்களை அற்புதமா நடத்தினேன், ஒரு குறைவில்லாமல் நடத்தினேன். நான் உங்க கூடவே வந்தேன். பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக உங்களோடு கூடவே வந்தேன். இப்படி சொல்கிற ஆண்டவர் சொல்கிறார், இந்த அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாய் நடக்க வேண்டுமானால், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால், இந்த நியாய பிரமாண புத்தகத்தை நீங்கள் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய வசனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை அதிகமாய் வாசித்து அந்த வசனங்களில் இருக்கிற நாம் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த வசனங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிப்போமானால் நிச்சயமாய் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வாசிக்கிறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கு மிகுந்த மிகுந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கடைபிடித்தார். அவர் தேவனுடைய வசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வசனத்தை அவர் சார்ந்து கொண்டாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு ஜெயம் கிடைத்தது. இன்றைக்கும் கூட நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஆண்டவர் சரியான பாதையில நடத்துவார். நாம நம்ம மூளை அறிவினால சிந்தித்து சில காரியங்களில் இறங்கி அதிலே நிறைய தோல்விகளை நாம் அனுபவிக்கிறோம். 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சரியான பாதையிலே நம்மை நடத்தும்.
வீண் செலவுகள் வராது, சரியான திசைகளிலே நம்மை கொண்டு போகும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருந்தால், நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டிருந்தால், அந்த வார்த்தை நம்முடைய சிந்தனையில் இருந்தால், நம்முடைய வாயில் இருந்தால், நிச்சயமாய் சங்கீதம் 1 வாசிக்கிறபடி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அதிகமாய் வேத வசனத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அளவற்ற நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு உங்களுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள, அவைகளின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.